ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நார்மலாகவே நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். இது யூடியூப் தரப்புலேயே அவங்களுடைய ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயம். அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இல்லாமலும் கூட இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய கண்டென்ட்டை மட்டும் ரெகுலராக கொடுத்தா போதும், ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக மேக் பண்ணால் போதும். அது கரெக்டான ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது, என்கேஜ்மெண்ட்டாக நிறைய ஆடியன்ஸ் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்லி போட்ட பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிப்பிட்டு இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபண்டில் இப்போ ரீசெண்டாக வந்துருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட், ஒரு நியூஸ் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1% 2% இல்லை, ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லான்ச் பார்த்தீங்களா, குறிப்பிட்டு வந்து ப்ரீவியஸ் இயரில் மிடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்த நாள்ல இருந்து ப்ரீவியஸ் இயரில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40% மேல வந்து இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்ச கிரியேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க எல்லாருமே அவங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணாம, லைக் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இல்லாம வீடியோ கண்டென்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தக்கூடிய கிரியேட்டராக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் பாதி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூடியூப் தரப்புல சென்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் பிளாக்லயே தெரிவிச்சிருந்தாங்க. ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் 40% அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 40%க்கு மேல இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களுடைய சேனல் கண்டென்ட்டை மானிட்டைஸே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. ஸோ கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணப்பட்டதுலேருந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு thousands ஆஃப் கிரியேட்டர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு கீழே முக்கியமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்ஃபேக்ட் ஓவர் 40% ஆஃப் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 40%க்கு மேலே கிரியேட்டர்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாஸ்ட் இயர் வந்து வாங்கினாங்க, ப்ரீவியஸாக வந்து இந்த மானிட்டைஸ் பண்ணாமல் இருந்தாங்க அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து யூடியூப்பில். ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக்னுடைய லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மோர் டீட்டெயில்ஸ்க்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள். 40%க்கு மேலே, ஆல்மோஸ்ட் வந்து 50 அப்படிங்கிற ஒரு சதவீதத்தை வந்து தொடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணாமல் இருந்த கிரியேட்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க அந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது. ஏன்னா ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு வந்து நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஒய்பிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்ச கிரியேட்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கு. ஒய்பிபியில் இல்லாத கிரியேட்டர்ஸ் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் வீடியோஸ் மாதிரி தான். அதுக்குன்னு குறிப்பிட்டு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ கண்டென்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள், லைக் வந்து ஷார்ட்ஸ் போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட யூடியூப் தரப்பில் சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை. எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய கண்டென்ட்ல எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாமலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன அனலிட்டிக் ரிப்போர்ட் வந்து ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேனிமர் சந்தேகத்தான் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.